தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமண பொருத்தத்தில் உலகியல் அடிப்படையில் உலகியல் பொருத்தத்தை பார்க்கறத பற்றி சிந்திக்க போகிறோம். போன காணொளியில் நாம் வைதிக அடிப்படையில் சாதக பொருத்தப்படி திருமண பொருத்தத்தை பார்த்தோம். இந்த காணொளியில் உலகியல் அடிப்படையில் தொல்காப்பியர் சொல்கின்ற திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழர் பண்பாட்டில் தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும். இந்த தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் 273வது பாடலில் திருமண பொருத்தத்தை பற்றி தொல்காப்பியர் சொல்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா, எப்படி நாம் இந்த வைதிக அல்லது சோதிட அடிப்படையில் பார்க்கக்கூடிய திருமண பொருத்தத்தில் 21ல் 10 பொருத்தங்களை முதன்மையாக பார்த்தோமோ, அதே போன்று தொல்காப்பியர் 10 பொருத்தங்களை அப்பொழுதே சொல்லியிருக்கின்றார். தொல்காப்பியத்தில் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இந்த பொருத்தங்கள் உலகியலுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதிடம் என்பது கணிக்கப்பட்டு, ஒரு கணிப்பு தானே, கணிக்கப்பட்டு அது ஒரு அறிவியல் தான். அறிவியல் படி கணிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த தொல்காப்பியர் சொல்கின்ற இந்த பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் இருக்கக்கூடிய பொருத்தங்களை ஆராய்ந்து பார்த்து பின்பற்றுவதற்கு எளிதாகவும் இருக்கின்றது, நடைமுறையிலும் இருக்கின்றது, நடைமுறைக்குட்பட்டதாக இருக்கின்றது. இந்த ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படியாக இருக்கின்றது. இந்த கோள்கள், ராசி, அடுத்து பிறந்த நேரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு எட்டாத, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தொல்காப்பியர் சொல்கின்ற இந்த 10 பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் நேரடியாக கண்கூடாக நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பொருத்தங்களாக 10 பொருத்தங்கள் வைக்கின்றார். அதில் 1வது பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் செய்து கொண்டாலும் சரி, பார்த்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி, ரெண்டுக்குமே இது பொருத்தமாக அமையும் அப்படின்னு சொல்கிறார். அதை இப்போ பழகுகின்ற போது அல்லது இந்த திருமணத்தை நம்ம செய்யலாம், செய்து வைக்கலாம் என்று எண்ணின பிறகு கொஞ்சம் நாள் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கூட அவசரப்படாமல் இந்த 10 பொருத்தங்களை சிந்தித்து பார்ப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. 1வது என்ன பொருத்தம் சொல்கிறாருன்னா, பிறப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த பிறப்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முதன்மையானதுன்றார். ஏன் பிறப்பு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணும் பெண்ணும் பெற்றோர்கள் உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படின்னா இந்த பெண்ணும் சரி ஆணும் சரி நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்த, அதாவது அப்பாவும் அம்மாவும் உள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளையாக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள பையனாக இருந்தால் தான் அந்த குடும்பம் என்கின்ற சிந்தனை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கும். குடும்பம்னா என்னன்னு தெரியும், அப்பா அம்மானா என்னன்னு தெரியும், கணவன் மனைவினா என்ன தெரியும் சொல்லி ஒரு கூடுதல் பண்பு அவர்களுக்கு இருக்கும்ன்றார். அதனால அப்பா மட்டும் இருந்து அம்மா இல்லை, இல்லை அம்மா மட்டும் இருந்து அப்பா இல்லை, அவங்களாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அடுத்து அப்பா இல்லை, அம்மா மட்டும் ஏதோ ஒரு வகையில் குழந்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருத்தமாக அமையாது இல்லையா. அப்போது திருவள்ளுவர் இந்த பிறப்பை ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பு சரியாக இருந்தால், அந்த 2 பேரும் இருந்தால், இல்லது அடுத்த 2 பேரும் இருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அது அந்த குழந்தைக்கு அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கூடுதல் பண்பு நலனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனியாக வளர்ந்த பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருந்த பிள்ளைங்கன்னா, குடும்பம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்கள், அப்பா அம்மானா என்னன்னு தெரியாது பாருங்கள். அதனால அப்போ அவங்களாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இப்படி இருந்தால் கூடுதல் நன்மை அப்படின்னு 1வது சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வது பார்த்தீங்கன்னா, குடிமை அப்படின்னு சொல்கிறார். இந்த குடிமை பொருத்தம்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது, அந்த குடும்பத்தில் நல்ல பழக்க வழக்கம் உடையவர்கள் இருக்கின்றார்களா. நம்ம கூட அந்த பின்னணி ஆராய்தல்ங்கிற காணொளியில் நம்ம பேசியிருக்கோம். அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றது, எத்தகைய குடும்பத்தில் நாம் பெண் எடுக்க போகிறோம், எத்தகைய குடும்பத்தில் பெண் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, இல்லை எத்தகைய குடும்பத்தில் பையனை எடுக்க போகிறோம், திருமணம் பண்ணி நம்ம பொண்ணுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கம், பண்பு, ஒழுக்கம் இல்லைங்களா, பொருளாதாரம், இப்படிலாம்
அதை பொருத்தத்தை ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள பொருத்தத்தை நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறத குடிமை அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆண்மை அப்படிங்கிறார். பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆளுமை இருக்கின்றதா? ஆளுமைன்னு சொன்னால் ஒன்றை முன்னின்று செய்ய முடியுமா? தலைமைத்துவம் இருக்கின்றதா? ஊக்கம் இருக்கின்றதா? முயற்சி இருக்கின்றதா? எடுத்த ஒன்றை துணிவாக செய்ய முடியுமா என்கின்ற ஆளுமை ரெண்டு தரப்பினருக்கும் இருக்க வேண்டும். அழகாக இருந்தால் மட்டும் போதாது, ஆளுமை வேண்டும், திறமை வேண்டும் என்று இல்லறத்தை நடத்துவதற்குரிய பண்புகளை அவர் சொல்கிறார். அடுத்து 4வது ஆண்டு சொல்கிறார். ஆண்டுனா என்னன்னா வயது பொருத்தம் சரியாக இருக்கின்றதான். வழக்கமாக தமிழர் பண்பாட்டில் பெண்களுக்கு ஆண்களை விட ஒரு 2-3 வயது குறைவாக இருந்தால் 5 வயதிற்கு குறைவாக கீழே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மேலே போனால் நம்ம மேலே போகிறத வரவேற்கிறது இல்லை. அப்படி ஓரிரு ஆண்டுகள் போனால் பரவாயில்லன்றாங்க. அதை விட கூட போயிட்டா அவ்வளோ பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு இயல்பாகவே அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கொஞ்சம் வயது குறைவான பெண்களை திருமணம் செய்தால்தான், ஒரு 2 வயது குறைவானவர்களை திருமணம் செய்தால்தான் இருவருடைய அறிவும் ஒத்துப்போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால இந்த அகவை பொருத்தம், வயது பொருத்தம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலே உருவ பொருத்தம் என்று சொல்கிறாங்க. உருவ பொருத்தம் பார்த்தீங்கன்னா உயரம், எடை, நிறம், வளர்ச்சி, அழகு, இது 2 பேருக்கும் கொஞ்சம் பொருந்தி வரணும். அவர் ரொம்ப நெட்டையாகவும் இது ரொம்ப குட்டையாகவும், அவர் ரொம்ப பருமனாகவும் இது ரொம்ப மெலிஞ்சோம் இல்லைங்களா? அது ரொம்ப அழகாகவும் இவர் ஒரு அழகாகவும் இப்படிலாம் இருந்தால் பிற்காலத்தில் சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னால் ஐயப்பட்டு கொண்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளணுங்கிறத தான் உருவ பொருத்தம்னு சொல்கிறாங்க. அடுத்து நிறுத்த காம வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்த காம வாயில்னு சொன்னால் இந்த இயல்பாகவே 2 தரப்பினருக்கும் இந்த இணைவதில் விருப்பம், ஈர்ப்பு இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உணர்வு இருக்கின்றதா அப்படின்னு. இல்லறத்திற்குரிய அந்த இணைகின்ற உணர்வு அறவே இல்லாத பெண்ணு இல்லை அறவே இல்லாத ஆணாக இருந்தால் அது சிக்கலில் போய் முடியும். அதனால அந்த இணைகின்ற அந்த உணர்வு இருக்கின்றதா என்பதையும் நாம் அதில் ஈடுபாடு இருக்கின்றதா என்பதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறை பொருத்தம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறை பொருத்தம்னா 2 பேரும் குடும்பத்தினுடைய நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையில் உள்ளவர்களாக இருக்கின்றார்களா, குடும்பத்தின் நற்பெயரை கட்டி காக்கின்றவர்களாக இருக்கின்றார்களா அப்படி சொல்லி குடும்பத்தின் மீது பொறுப்பு உடையவர்களாக இருக்கின்றார்களா சொல்லி அதை நிறை பொருத்தம்னு சொல்கிறாரு. அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா அருள் பொருத்தம் அப்படின்னு ஒரு பொருத்தம் சொல்கிறார். 2 பேருக்கும் இந்த பரிவு, அன்பு இல்லைங்களா, மற்ற ஒரு இடத்துல இந்த கருணை காட்டுறது, கனிவு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு ஆளுக்கு இருந்து இன்னொரு ஆளுக்கு இல்லைன்னா சிக்கலாக போகும் இல்லைங்களா? அப்போ 2 பேருக்கும் அந்த அருள் என்கின்ற மற்ற உயிர்களின் மீது பரிவு காட்டுகின்றது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஈடுபாடு உள்ளபடியாக 2 பேரும் இருந்தால்தான் அது ஒத்து போகும் என்று சொல்கின்றார்கள். இல்லைனா நம்ம கொடுக்கணுன்றதை அவங்க வேணான்னுவாங்க, அவங்க கொடுக்கணுன்றதை நாம் வேணான்னு, இப்படியா சிக்கல் வந்துடும் இல்லைங்களா? அதை அருள்னு சொல்கிறாரு. அடுத்து 9 உணர்வு அப்படின்னு ஒரு பொருத்தம் சொல்கிறார். இந்த உணர்வு என்னன்னா உலகோடு ஒட்டி வாழ்கின்ற ஒரு உணர்வு இருக்கின்றதா? இப்போ பார்த்தீங்கன்னா உலகோடு ஒட்டி வாழாதவர்களை பேய் அப்படின்னு சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது இந்த உலகோடு ஒட்டி வாழ்கின்ற உணர்வு இருக்கா அப்படின்னு சொன்னால் உலகம் எதை பெரிதாக பார்க்கிறது, எதை போற்றுகின்றது, எதை பண்பாக கருதுகின்றது, அதெல்லாம் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுன்னு சொல்லி இறுதியாக திருப்பொருத்தம் என்று சொல்கின்றார். திருப்பொருத்தம் என்றால் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார். 2 பேருக்கும் இறை நம்பிக்கை இருக்கின்றதா? ஒரு ஆள் இறை நம்பிக்கையிலிருந்து ஒரு ஆள் இல்லாமலும் இல்லைங்களா, இப்போ 2 பேரும் இல்லாமலும் அப்படி இருக்கிறது எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போது 2 பேரும் இல்லாமல் இருந்தால் ஒரு சிக்கல் இல்லாமல் போயிடும், அவங்க பொருத்தமாக போயிடும். ஒரு ஆள் இருந்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னா சிக்கலாக போயிடும். ஒரு ஆளுக்கு இருந்து சரி மாற்றிக்கொள்வார்கள் அப்படி இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கலாம். அப்போது இந்த இறை உணர்வு, இறை வழிபாடு என்பது 2 பேருக்கும் இருக்கின்றதாங்கிற பொறுத்த நம்ம பார்க்க வேண்டும் சொல்லி இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது புரிந்துணர்வு என்கின்ற பொருத்தம்னு சொல்லி இப்படி
தொல்காப்பியர் சொல்கின்ற